வெல்கம் டு மை சேனலுங்க. இது என்ன பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா பயந்தே சாக போகிறோம். என்ன கேமுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் அனிமிரோனிக்ஸ் தான். என்னடா ஓவர் பில்டப்லாம் கொடுக்காதுன்னு நினைக்காதீங்க. இந்த கேம் விளாண்டவங்களுக்கு தெரியும், விளாண்டவனுக்கு தான் தெரியும். போக போக நீங்களே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருங்க. அப்படி ஒரு மோசமான ஒரு பயங்கரமான கேமு. ஏற்கனவே நான் விளாண்டு முடிச்சிருக்கேன். அப்போ விளாடும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கை திக்குன்னு இருந்துச்சு. திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு தான் ஆரம்பிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு சின்ன கிளிச்சு கொடுக்குறோம். சரி வாங்க, லெட்ஸ் கோ. ஏன்னா அந்த ஹிண்ட் வரது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக வச்சுப்போம். ஏற்கனவே இங்கே இருட்டாக கொடுக்குறாங்க. போதும், எந்திரி. அப்போ தான் ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்க செம்மையாக இருக்கும். ஏய், no one should be here. I'll go check. ஹிண்ட் வேணாம்னு சொன்னால் ஏன்டா தரீங்க? அதோட ஆனாகு ஆக்சுவலி இது கண்டிப்பாக பார்ட் 1 தான் நினைக்கிறேன். பார்ட் 2 சார்ஜ் வேறு கம்மியாக இருக்கா? இங்கே இந்த இது இருக்கும், ஒன்று இருக்குமே, அது பேர் என்னது? இது பேய். வேலை ஹெல்லுன்னு வச்சு வேறு வரல. இது ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த ரூம்லேயே அரை மணி நேரம் இருப்பேன். ரொம்ப இருட்டாக இருக்குங்க. ஆனால் அதான் எனக்கு பிடிக்கல. இங்கே வேறு கிளார் வேறு பக்கா கிளார். இங்கே எந்த பக்கம் போகணும்? யாராவது எந்த பக்கம் போகணும்? இந்த பக்கம் தாங்க நம்மளை கிடைக்கும். எந்த பக்கம் போகணுன்னே தெரில. ரேடியோ மறந்து போச்சுங்க. இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓடுறா. இருக்கு பாருங்க. முடிக்கோ. இப்போ என்ன நடக்கும் தெரியலையே. மறந்து போச்சுங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் விளாண்டேன்னு நினைக்கிறேன். நல்லா வருஷம் கணக்காக இருக்கும். யார் அது? இன்னும் பின்னாடி கத்துறானே. சவுண்டு குறைச்சிப்போம் எனக்கு. ஐயோ, பின்னாடி பேஸ் மாதிரி கும்பன்னு வந்துட்டு போகுதுங்க. கேஸ் இருக்கு போதுங்க. யாரும் வந்துடாதீங்கடா, சரியா? என்ன இது? என்ன ஹார்ட் வந்து? ஆமாம், ஞாபகம் வருதுங்க. இப்படி கடிக்கும். இப்போ தாங்க ஞாபகம் வருது. ட்ரீமு ரொம்ப கன்றாவியான ட்ரீமாக இருக்கானா? யாராங்க இதை ஸ்கிப் பண்ண முடியாதுல்ல? அவன் டேஞ்சர் ரூம்னு சொல்கிறான். இங்கே டேஞ்சர் ரூம் கிடைக்குது. என்ன போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, them all because I wonder. பார்த்தீங்கன்னாங்க, இந்த பக்கி போய் தான் அம்மா இது அனிமிட்டர் கண்டுபிடிச்சி தான். கண்டுபிடிச்சி மட்டும் கையில் கிடைக்கட்டும். என்னங்க அதை தாங்க பண்ணணும். திரும்ப திறந்துருக்கோம், ஆனால் பேய் வராது. மூச்சு வாங்கி தொலையாத. என்ன பேசுன்னு தெரில. என்னடா கோடு வச்சுட்டீங்க? 1 2 3 4. சார் யாரும் சேஞ்ச் பண்ணல. சேஞ்ச் பண்ண எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிடாக்கும். யாரும் சேஞ்ச் பண்ணல சார். லாக்குடு. ஏன் லாக்குடு? ஒரு வாட்டி இது நம்ம என்னது? ட்ரெஸ்ஸிங் ரூம் லாக்காகவே இருக்கட்டும். உள்ளே போய் வானங்கிராமல் போயிட போதும். எனக்கு இல்லை, அடுத்தவங்களுக்கு. இது என்னது? இதுவும் லாக்கா? இது எல்லாமே லாக்கா? ஏன்டா எல்லாத்தையும் லாக்க வச்சுருக்கீங்க? சுற்றி பார்த்துட்டு எப்படி போவோம்? ஏன்னா நம்ம டைம் நிறையா இருக்குது. இங்கே ஒரு நோட் இருக்குது. இதை நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம்.
இது என்ன ஏய் நம்மட்ட 99% இருக்கா? சூப்பர் சூப்பர். ஓடு ஓடு தம்பி ஓடு ஓடு நீ ஓடு. நான் நடுவில் பேச மாட்டேன். இது பக்கத்தில் இன்னொன்று நல்ல இதுவாக இருக்கும். அலிபிரானிஸே முஜா வந்து கடி என்ன வா 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 வாயன் வாயன் வாயன். ஏய் நான் கண்ணா திறக்குது. பாஸ்வேர்டு இருக்கு 8379. ஓகே 8379. ஓகே 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 8379. என்னது யாரா நீங்களா? 8379. அதான் கனவுல வந்தது இல்லை. அது என்ன ஃபைன் டு எலக்ட்ரிக்கல் பேனல். அதான் என்னடா நோட்டாக வச்சுருக்கீங்க. இது பார்க்க திரும்ப இருக்கும், ஆனால் பார்த்தா ரொம்ப பெருசு இல்லை. கரெக்டாக தான் இருக்கு. அம்மா என்ன பேஸு. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஹெட்ஃபோன்ஸ் போட்டு மட்டும் விளையாடுறீங்க. அதுவும் முக்கியமான என்னன்னா இது வந்து படம். ஏன் இந்த நிஜமாக சொல்கிறேன், இது ஒன்றும் படத்துக்கானலாம் இல்லை. நிஜமாக இந்த கேம் வந்து நல்ல ஒரு கொடூரமான ஹாரரான கேமு. நைட் இந்த கேம் விளையாடாதீங்க. முக்கியமாக ஹெட்ஃபோன்ஸ் போட்டு விளையாடாதீங்க நைட்டு. ஏன்னா நான் விளையாட மாட்டிக்கிட்டேன். அம்மா என்ன பேஸு ஓடு. அம்மா அம்மா நிஜமாக ஒவ்வொரு வாட்டி இந்த கேம் விளையாடும்போது மனசு திக்கு திக்குன்னு இருக்கு. நைட் இவ்வளோ அந்த அந்த ரோபோட் பிராண்டோட சவுண்டு கேட்குது. அது கீ கார்டை எங்கேயாச்சும் போட்டு வச்சிருக்கேன். நான் போட்டு வச்சிருக்க பாருங்க. Looks like it is the key card for some door. பரவாயில்லையே. பேசவே மனசு வர மாட்டேங்குதுங்க. வந்துக்கோ இப்போ அது இங்கே வரும். அப்படி இந்த டாகு. ரெண்டாவதாக வருது வந்து பூனை. இந்த பக்கம் போதுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நேராக இங்கே போகணும். இந்த செகண்ட் எலக்ட்ரிக்கல் பேனல் ஆன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து நான் பேச மாட்டேன். பேசுகிற சவுண்டு கேட்கும். இப்போ எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அது ரெண்டாவது அனிமேட்ரானிக்ஸ் வந்து முதல்ல வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போய் லாக் பிக் பண்ணணும். நம்ம கிளிச்சை யூஸ் பண்ணி போகலாம். இன்னும் சார்ஜ் குறையாது, பிரச்சனை இல்லை. நம்ம கிளிச்சை யூஸ் பண்ணி போயிட்டோம். எல்லா கேமரா வந்துருச்சு. அதுதான் அல்டிமேட்டு. எனக்கு ஒரு இடத்துக்கு போனால் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. எந்த இடம் தெரியுமா? அந்த பென்ஸ் ஆஃபீஸ்குள்ளே மட்டும் போயிட்டா ஜாலியாக இருக்குங்க. டேப்லெட் சார்ஜர் ஃபுல்லாகிடும். ஆனால் அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெல்லாம் போகணுன்னா, இப்போ இதுலேருந்து இங்கே வெளியே போய் C2 வந்து இதுவும் இந்த கதவுக்குள்ளே, அந்த கதவுக்குள்ளே போய் A4 எங்கே A4 A3 இங்கே தான் இருப்போம்.
இங்கே வந்து ஒரு க்ளோசெட் இருக்கும், அங்கே போய் ஒளிஞ்சுக்கணும். அதுக்கிட்ட ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. C1 C2 யாரும் இல்லைல்ல. யாரோ வராங்க. இந்த இங்கே தான் நம்ம ஒழிஞ்சிட்ருக்கோம், ஆனால் இது காட்டாது. இப்போ நம்ம இங்கே இருந்தாங்க வெளியே போனோம். நான் சொன்ன கிளிச்சு பார்த்தீங்களா, அந்த 7லேருந்து குறையவில்லை சார்ஜு, அது ஒரு கிளிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? எப்படி ரொம்ப பயமாக இருக்கே. முடிச்சிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா போயிடுச்சு. வரமாதிரி சவுண்டு கேட்குது. சார்ஜ் குறையில. நம்ம இப்போ இங்கே போதாங்க போகணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒழிஞ்சிருந்தோம்ல லாக்கர், அங்கே போயிட்டு என்ன பண்ண தெரியுமா, இதோ இந்த இடத்துல லாக்கருக்கு போயிட்டு அந்த ஷவர் ஆன் பண்ணி விட்டா 2 ரோபோட்டும் இந்த பக்கம் வந்துடும். அது ரொம்ப ஈஸியாயிரும். ஓகே, 2 பேரும் வாங்கடா. ஓகே கிளியர், வாங்க போயிடலாம். இன்னொரு ரோபோட்டு கேட்டு இதுக்குள்ளே மேலேருந்து ஓட்ட வழியாக வெளியே வரும். போடுறா. ஐயோ, அவ்வளோதான், நம்ம இங்கே வரைக்கும் வந்துட்டோம், பிரச்சனை இல்லை. இப்போ தான் இந்த ரோபோட்டு கீழே இறங்குது. சில டைம் இங்கே தான் நம்ம போகணும். இப்போ இங்கே லாக் ஃபீஸ் வைக்க மாட்டாங்க. இங்கே இருக்குங்க. அட எட்றாத. ஐயோ லைட் ஆன் ஆக மாட்டேங்குதுங்க. இந்த சீன் நான் பார்த்துருக்கேன். நம்ம இங்கே ஒழிஞ்சிக்கலாம். நம்ம இங்கே ஒழிஞ்சிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பென்ஸ் ஆஃபீஸ்னு வருது. ஆஃபீஸ்க்கு போய் இந்த லாக் திறந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்குள்ளேயே இந்த ரோபோட் வேறு வந்து திறந்துடும். அதான் எனக்கு பிடிக்காது. அந்த இடத்த ஒரு பாஸ் கூட கொடுத்துருந்தாங்கன்னு பரவாயில்ல, அது கூட கொடுக்க மாட்டாங்க. அதோ இப்போ நம்ம இங்கே அடப்பாவி இந்த நம்ம சொல்கிறோம். இது நம்ம வெளியே போகலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச விரும்பலாம். எனக்கு திக்குன்னு இருக்கு. ஓ ஷிட், அந்த இது இங்கே வருது. அந்த செகண்ட் அனிமேட்டர் எனக்கு இங்கே வருது. இந்த கேட்டை கூட விட்டுருலாங்க, அது மேலே போய்க்குது. அது இறங்கி வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த செகண்ட் அனிமேட்டர் எனக்கு இருக்கே, சத்தம் போட்டால் டக்குன்னு வந்துடுது. எங்கே சத்தம் வந்தாலும் ஓடி வந்துடுது. ஃபாக்ஸு வளர்றேன். நம்ம இந்த கிளிச்சு வச்சு ஏண்டா இந்த கிளிச்சு இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. ஒர்க் ஆகுதுங்க. ஆனால் கரெக்டாக ஆஃப் ஆன போல் போனால் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லா ரோபோட்ஸும் நம்ம போக வேண்டியது இங்கே தான். இங்கே லைட்டே இல்லை பாருங்கள். ஏய்
இதோ இங்கே இறங்கும்னு நினைக்கிறேன். இறங்க போகுது. இங்கே தான் அடிக்கடி இங்கே தான் அது இறங்கு. இறங்கு, டக்குன்னு இறங்கு. வேற இடத்துக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, A1ல யாரும் இல்லை, C1லேயும் யாரும் இல்லை, A4 எதுவும் இல்லை, B3 B4. ஓகே போகலாமா? லெட்ஸ் கோ. அந்த ரோபோட் இங்கே குதிக்காது. அவ்வளோதான். முன்னாடி செம கஷ்டமாக இருக்கும். லைட் ஐயோ மறுபடியும் கிளிச் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அந்த ரோபோட் இங்கே வராது. நம்மளோட ஹைலைட். அது ரோபோட் வர சொல்லிட்டீங்கள, அதை பார்த்துக்கலாம். சார்ஜ் குறையும். இங்கே தான் இருக்கு. நம்ம எந்திரிச்சு பார்த்துக்கலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேப்லெட் போய் சார்ஜ் போடணும். இது பார்க்கணும். இதுனா இது எங்கே தெரியுமா? நம்ம டேப்லெட் சார்ஜ் போட மாதிரி இங்கே வச்சு வருமா? இல்லை வந்து பாரு. கிளிச் ஆயிடுச்சோ? எல்லாம் பார்த்து ஜாட் யாராம படா வெளியே. ஓடிட வேண்டியதுதான். இங்கே வரைக்கும் வந்துட்டோங்க. உள்ள போயிடலாம். இங்கே ஆடா தானே முடியுமா? நெஞ்சுக்கலாம். என்னமோ சொல்கிறான். Why did he refuse to speak with me? Is it because I didn't catch the killer? This is silly. He only made it worse. சரி. யார் அது? சரி பயந்துட்டேங்க. வெளியே போயிடாத. தப்பி தவறி இந்த கையை மட்டும் அழுத்தணும். அவ்வளோதான்.
ஏய் யாரா இப்போ கால் பண்ணுறா? Already. ஏய் இப்போ கால் பண்ணாதடா, ஏற்கனவே நான் பயத்தில் இருக்கேன். ஐயோ 2 ரோபோட்டுங்க. ஏய் இருங்கடா வரேன்டா. To survive in this hell until 3 a.m.? போதும் போதும். You turned off the ventilation? ஆமாம் ஆமாம். Really need to find a way to reset the ventilation system. இப்போ in the என்னதான் control பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நடு room. ஏய் Obviously wants me சரிடா. to suffer. சரி I must hold on until 3 a.m. I need that key. கீழே நீனே வச்சுக்கோ, வெயிட் பண்ண முதல்ல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸோட சொல்லிடுறேன் கேளுடா. ஏன்னா வியூவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா வேனிலேஷன் சிஸ்டம் வந்து ஆஃப் பண்ணிட்டான். வேனிலேஷன் என்னென்னா வென்டிலேஷன் சொன்னேன், இவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. வென்டிலேஷன் நான் வீடியோ எந்த சொல்கிறேன், அதாவது தப்பிச்சோன்னே சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியாது, எனக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேன் ரூம் வித் ஃப்ரெஷ்ஷான டூ அப்போ வந்து ஒன்றும் இல்லை யாரும் கூப்பிட்ட மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதே ரூமில் நம்ம 3 to 2 மினிட்ஸ் இங்கே இருக்கணும். 3 to 4 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தானா யூ வில் ஸ்டார்ட் சீயிங் கால்குலேஷன்ஸ் வரணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஹிண்ட் ஆஃப் பண்ணனால காட்ட மாட்டேங்குது. இப்போ வரும் பாருங்க, எதுனா கால்குலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஹிண்ட்டில் மேலே காட்ட ஆரம்பிக்கிறோம். நான் மேலே போய் ஃபைண்ட் த கீ கார்டுன்னு காட்டும். நம்ம வந்துட்டு இந்த ரூமில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆஃபே வருதுல்ல, அதான் இன்னும் ஒரு 2-3 நேரம் இல்லை, 2 to 3 மினிட்ஸ் அந்த மாதிரி இப்படியே இருக்கணும். அந்த 3 மினிட்ஸ் நமக்கு ஸ்பீடாக ஓட்டிடலாம். எதுக்கு அதை கட் பண்ணிக்கிட்டு ஸ்பீடாக ஓட்டிடலாம். நினச்சி வாங்கடா. சரி வச்சுக்கோ நீ அந்த கீயை. அவ்வளோதான். யாரும் இருக்கிற மாதிரியே சவுண்டு கேட்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம B8 இங்கே தான் போய் ஆகணும். இதுக்கு நம்மளுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கு. இப்போ இங்கே போதா, இங்கே நிற்கிது பாருங்க, கண்ணு ரெட்டாக தெரியுது பாருங்க. என்னதுரா அடுத்த ரோபோட் இங்கே வர வருதுங்க. என்ன என்னடா மாற்றி வரீங்க, நான் எப்படிடா போகிறது? என்னங்க இது ரெண்டும் மாற்றி வருது பாருங்க. ரெண்டும் இங்கே போயிருக்குங்க.
எனக்கு ஜாலி. ஓ, இந்த கீ கார்டை நம்ம பிக் பண்ண மறந்துட்டோமா? Looks like it is the key card for some door. இங்கே வருது. முன்னாடி கீ கார்டு ட்ராக் இது எடுத்துருந்தோன்னா பிரச்சனை இல்லை. நான் கீ கார்டு கையில் வச்சுருக்கேன்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த B2க்கு போய் ஆகணும். C1ல் இல்லை, C2ல் இல்லை. இங்கே ஒளியறதுக்கு தான் எந்த இடமும் இல்லை. கால் காரங்களே சும்மா இருங்கடா. இந்த இரிட்டேட்டாக இருக்குங்க இந்த கால் வரைக்கும். இரு வரேன். ஓய்யோ ஆஹா மூடிட்டோமே. போய் நிற்காத. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் யோசிக்கணுங்க நல்லா. இந்த நம்மள்கிட்ட லாக் பிக் இருக்குல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகணும். இந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போகணும், லாக் பிக்ஸ் இருக்கிறதுனால. இங்கே ரெக்கார்டிங்கும் காட்டுது. ரெக்கார்ட்ஸில் போய் பார்க்க முடியாதக்கும். கேமை மட்டும் முடிச்சிட்டோன்னா பிரச்சனையே இல்லைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிராண்டி சாப்டர் 2 கேட்பாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எவனும் கேட்கவே இல்லை. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா யாராச்சும் கேளுங்க கமெண்ட் வச்சு கேம் போடணுன்னு. இதுனா அடுத்து பார்த்தீங்கன்னா கிராண்டி சாப்டர் 2 கேம் பிளே தான் வருது. இப்போ நம்ம எப்படி போகிறது பரவாயில்ல. இது வரைக்கும் வந்துட்டோம். இந்த ஆர்ச்சிவ் போயிட்டா முடிஞ்சதுங்க கேமு. ஆர்ச்சிவ் போயிட்டா வெறும் 2 வாட்டி மட்டும் அவ்வளோதான். ஆர்ச்சிவ் போயிட்டு அந்த 3 வாட்டி கஷ்டப்பட்டோம் முடிஞ்சது. 2 வாட்டி கஷ்டப்பட்டோம் முடிஞ்சது. ஆர்ச்சிவ் போயிட்டு எல்லா ரோபோட்டும் அப்படியே நிற்கும். அதில் ஒரு ரோபோட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கீ கார்டு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கீ கார்டு ஃபஸ்ட்டு போய் உள்ளே போட்டிங்கன்னா அந்த கீ கார்டு ஒர்க் ஆகாது. ஏன்னா இப்படின்னா ஹிண்ட் அச்சீவ் பண்ணேன். ஹிண்ட் எடுத்து வச்சு விட்டேன். எல்லாம் மறந்து போயிடுச்சு. ஹிண்ட் முன்னாடி வைக்காம இருந்தேன், இப்போ எல்லாம் மறந்து போயிடுச்சு. சரி ஐயோ இது ஆடிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நானும் போயிட்டே இருக்கேன். இதுனா திறந்து அந்த ரோபோட்டுக்கு தாங்க போகவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறேன்னு தெரில. இப்போ என்ட்ரது ஆச்சு. இது ரொம்ப இறங்கியே ஒழிஞ்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. வேறு பண்ணவே முடியல. எதுவும் ஜம்மா அடிச்சுக்கிட்டேன். அதுவும் சவுண்டு ஓடி வர சவுண்டே கேட்குது. ஆனால் ரொம்ப பயங்கரமாக கேம் எடுத்து வச்சுருக்காங்கடா பாப்பா. ஐயோ 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 இல்லைங்க சத்தியமாக என்னால் முடியலைங்க. எவ்வளோ நேரம் தான் நானும் விளாண்டுக்கிட்டே இருக்கிறது. முடியும்னு நினச்சா கடைசி வரைக்கும் 4 வாட்டி அதுக்கிட்டே மரணமாக வாங்கி செத்தேன். என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. இது பாருங்க, நான் கேமராவே பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம். அப்புறமா ஆமாம் இன்னைக்கு தானே போகிறது. இன்னும் கடைசியில் எப்படியோ போயிடலான்னு முடிவெடுத்து அந்த போய் திரும்பி கதவை திறலான்னு போனேன். லைட்டாக கிளி ஆயிடுச்சுனால உள்ளே போயிட்டேன். அது மேலே திடீர்னு கூச்சி விட்ருச்சுன்னா அதுதான் திரும்பி டக்குன்னு உள்ளே வந்துட்டேன்.
கேமராவில் ஓட்டி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன். அந்த ரோபோட்டுன்னு அங்கேயே நின்று தொலைதுங்க, போக மாட்டேங்குது. இந்த ரோபோட் போயிடுச்சு, அதை இது விரட்டி அடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 ரோபோட்டும் மாற்றி மாற்றி ஏன்ட்டே வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி தான், நம்ம 2 ரோபோட்டும் மாற்றி மாற்றி ஏன்ட்டே வந்துட்டுருக்கு. இந்த கேம் க்ரியேட் பண்ணுவேன் ரொம்ப புத்திசாலி, கரெக்டாக வச்சுருக்கான். அந்த 2 ரோபோட்டும் மாற்றி மாற்றி இங்கே அங்கே இந்த 2 இதுக்கும் மாற்றி மாற்றி வருது. இந்த பயத்தில் எப்படி போகிறது? ஆனால் ரொம்ப நேரம் இப்படியே இருந்த, சீக்கிரம் போகலான்னு எடுத்து தைரியமாக வெளியே போகலான்னு பார்த்தேன். போய் லைட்டாக கதவை திறந்துவிட்டு வந்துட்டேன், அது ஓடிடும்னு. அது பார்த்திங்கன்னா உளறிட்டேன், கதை திறந்து தான் வரும்னு. அது இன்னும் உள்ளே தான் நிற்கிது. சரியாக பார்க்கல கேமராவில், அது போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டேன். கதவு திறந்து விட்டா போகும்னு நினச்சேன். சனியாக அங்கேயே நிற்கிது, போக மாட்டேங்குது. கடுப்பாயிட்டேன் நான். போங்கடா, என்னடா பண்ணுறதுன்னு. ஆமாம், அது கதவு திறந்தா போக மாட்டேங்குது. சரி உடனே போயிடலாம், தோத்தான பரவாயில்ல எந்திரிச்சு கிளப்பி விட்டேன். அது பார்த்திங்கன்னா போய் கதவு மூட்டணும், அது பார்க்கணும்னு நினச்சேன். கன்றாவி, அதையும் பார்க்கல. அது சரி எப்படியாச்சும் போய் முகத்தை காட்டிடலான்னு போய் பானேன். அது போய் போயிடுச்சு. இப்போ தான் தெரியுது அது போச்சுன்னு. இது தெரியாமல் நான் இவ்வளோ நேரம் இங்கே இருக்கிறேன். அது போகலாம் நினச்சிட்டு இருக்கேன். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ போய் தொலைஞ்சிருக்கு. நான் கேமராவில் பார்த்து இப்படி முக்கம் வாங்கிட்டேன். பார்த்தீங்களா, இப்போ தினம் கரெக்டாக அந்த லாக் பிக்ஸை திறக்க வந்தேன். லாக் பிக்ஸ் திறந்து விட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறது கொஞ்சம் நேரம் கேட்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 முன்னாடி தான் அது ஒட்டி இருக்கும். அதை போய் எடுக்கிறதுக்கு நாப்பட்ட அவஸ்தை இருக்கே. அது எடுக்கிறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். வாங்க எப்படி எடுக்கிறேன்னு பார்க்கலாம். அதான் கான்செப்ட். வளரிட்டு இருக்கேன், இங்கே உராளி தள்ளுறேங்க. இப்போ இந்த பக்கம் தான் போகணும். பார்த்தீங்கன்னா அந்த அவுல் மட்டும்தான் கடைசியில் இருந்துச்சு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த ரோபோட் பின்னாடி இருக்குன்னு தெரியல, எனக்கு யாருக்குமே தெரியாது. பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் மட்டும் வேலை செய்யும். அது என்னன்னு தெரில. அது அந்த ஃபாக்ஸா இல்லை அந்த ஃபாக்ஸியா இல்லை கேட்டா இல்லை அந்த அவுலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸி இங்கே இருக்குது. கேட் இது இங்கே இருக்குது. ஃபாக்ஸி இங்கே இருக்குது. அப்போ கேட்டு தாண்டா இருக்குது, பார்த்து போன்னு நினச்சேன். ஃபாக்ஸி பின்னாடி இல்லை. சரி இந்த பக்கம் என்னமோ சவுண்டு கேட்குது, காது கேட்குற மாதிரி இருக்கே. உள்ளே எங்கேயாச்சும் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பேஸ் கேட்குது. பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்டு சார் நின்றார். அப்போ அவுல் தாண்டா இருக்குது, ஈஸியாக போயிடலாம் நினச்சிட்டு உள்ளே போனேன். அது எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிடும். ஆனால் ஓடுறான்னு போய் ஓடிக்கிட்டே இருந்தால் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இது அவுள் கருமம் வந்துட போது. சரி பொறுமையாக ஓட ஆரம்பித்தேன். வந்துட்டு அது வரல, கீன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி ஒருத்தனே டேம் இது வரலன்னு சொல்லிட்டான். சரி நம்ம திரும்பி போய் எடுக்கலான்னு பார்த்தா அதிசய கட்டமாக அந்த ஃபாக்ஸ் இங்கே இருக்கனால இங்கேயே இருந்துருச்சு. கரெக்டாக நான் எந்திரிச்சோன்னே பார்த்தா அது பார்த்தீங்கன்னா எந்திரிக்குது. அது எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா சவுண்டு கிட்டே எந்திரிக்குது. எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அது கவனிக்கலை நான் ஓடுற சவுண்டை. அப்படியே ஓடாமையே பொறுமையாக போயிட்டேன். அது அந்த பக்கம் போயிடுச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சேன்டான்னு கடைசி வரைக்கும் எப்படியோ கேம் முடிச்சிட்டேன். இதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு பாருங்களேன். முடிச்சுட்டோங்க. அப்பா, இந்த கேம் முடிக்கிறதுக்குள்ளே நான் படுறப்பட்டிருக்கே. எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த கேம் முடிச்சிட்டோம். அவ்வளோதான்க்கா, முடிச்சிட்டோங்க. அவ்வளோதாங்க. அப்பா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் பிளே பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் ஆளுங்க ஆப்ரேஷன் கிளிக் பண்ணியிருக்கேன். நாங்கள் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக கேஸ் அன்பிட்டான கேமாகி முடிச்சிட்டோம். உங்களை அடுத்த வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.